போன சர்வீஸ் பண்ணும்போது இன்ஜின் செக் பண்ணும்போது வந்து கிளச் பிளேட் வீக்காக இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். ஆமாம். இப்போ வந்து இப்போ டோட்டலாக போயிடுச்சு. டோட்டலாக போயிடுச்சு. நம்ம கணிச்சது ஒரு 3 மாதம், ஒரு 5 மாதத்துல போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஊடால அந்த மழை டைமு அதெல்லாம் கழிச்சா கூட ஒரு 4 மாதம் கணக்காகிருக்கு. 1 மாதம் இருந்தால் 4 மாதம் கணக்காகிருக்கு. அதுக்காக இப்போ சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஜி. வண்டி ஏறவே இல்லை, முக்குறாப்புல. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வந்து ட்ரை கிளச், கொஞ்சமாக தான் ஆயில் அதில் இதாக இருக்குமே தவிர பெருசாலாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ கிளச் அசம்பிளி வந்து பண்ண போகிறோம். அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அவர் சொன்ன மாதிரியே. ஸோ இவர் தான் என்னோட ஆஸ்தான மெக்கானிக். இவர் கை வச்சாதான் என் வண்டி வந்து அடுத்த ஒரு 7-8 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தலைவர் தட்டி தூக்கிடுவாப்பில். அதுக்காக தான் நான் எங்கேருந்து கொளத்தூர்லேருந்து இங்கே ரெட் ஹில்ஸ் பாடியநல்லூர் வரைக்கும் வந்ததுக்கான காரணமே அதுதான். ஸோ வாங்க அதை எப்படி அவர் செய்கிறாருன்றதை பார்ப்போம். ஸோ அந்த கிளச் அசம்பிளிக்காக அந்த இன்ஜின் சைடை கழட்டிக்கிட்டு இருக்காரு. வேலை அதே மாதிரி குயிக்காகவும் முடியும், தரமாகவும் இருக்கும். நான் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது எந்த வண்டியாக இருந்தாலும் தலைவர் பிரித்து மேய்ஞ்சிருவாப்புல. இன்ஜின் கழட்டுறாங்க, எனர்ஜி பண்ணுறீங்க, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம கிளச் அசம்பிளி மாற்றுறோம்ல, கிளச் கேஸ் பிரிச்சுட்டு கிளச் இது வந்து ட்ரை கிளச்ன்றதுனால பார்த்த உடனே கண்டுபிடிச்சாப்புல இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு. வண்டி ஏற மாட்டேந்துச்சு அப்படின்னோடனே கரெக்டாக இதுதான் இஷ்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சாப்புல. டாக்டர் எப்படி நம்ம உடம்பை பார்த்து கண்டுபிடிப்பாங்களோ அதே மாதிரி இவர் வண்டியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார் இதுதான் இங்கே தான் பிரச்சனைன்னு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் ஒர்க். ஆனால் கழட்டுறது மாட்டுறது அப்படி சுத்தில தெரியும். இப்படி கந்தல் ஆயிட்டு எனர்ஜி ஆயிடுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? வண்டி மூவ் ஆயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். இதில் அந்த கிளச் அசம்பிளின்றது இது மொத்தமாக எதை வச்சு போயிடுச்சு அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஓட்டும் போது. அது நம்ம நார்மலாக தட்டினாலே 0 to 16 வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5.6 செகண்ட்ஸில் இது ஏறணும். ஏறாது. 80 கிலோமீட்டரில் போய் லாக் ஆகும். 80 கிலோமீட்டர் தான், அது மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில்
அவ்வளோதான். அதுலேயே லாக் ஆகிடுச்சுனால கிளச் பிளேட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி வந்துருக்கோம். ரெண்டாவது கிளச் பிளேட் போயிடுச்சு, இந்த நெட்டை ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சோம். வீக்கே கஷ்டமே பண்ணல, அதே தான் கழட்டிட்டு. சோடா வாங்கி கொடுக்காதீங்க ஜி. இங்கே இருக்கிற மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாவில் இருக்கும். கிளச் அசம்பிளி மாத்திரம்னா நம்ம செயினியை மாத்திரம் வரும். இதுக்குள்ளே தான் அந்த டீசல்லாம் ஏதோ ஊற்றி பண்ணணும்னீங்களே, அது இதுக்குள்ளே தானா? அது பண்ணிக்கலாம் விடுங்க. விஷயம் என்னன்னா, இந்த சைடில் கொஞ்சமாக தான் ஆயில் வரும். இன்னும் நம்ம ஆயிலை கீழே இறக்கல. மேக்ஸிமம் இந்த சைடில் இருந்த ஆயிலை இறக்கிட்டேன். இந்த இடத்துல போல்டு கழட்டணும் பார்த்தீங்களா, இந்த சைடில் இருந்த ஆயிலை இறக்கிட்டேன். அந்த சைடில் இருக்கிறது இறக்கணும். அது ஸ்மெல்லு தெரியுதா? தீஞ்ச ஸ்மெல்லு. ஓகே, இப்போ வந்து அந்த கிளச் அசம்பிளியை ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் அது ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த வேஸ்ட் கேட்டிங்களே ஜி, இதை கூட துணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அப்படியா? கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வருவானுங்க. ஏன் துணியாக வாங்கினீங்கன்னா ரேட்டு கம்மி. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க விலை அதிகம். கிலோ 350 ரூபா. இது வாங்கிருங்க 4 கிலோ. அவ்வளோதான். எவ்வளோ வாங்கினீங்க? 25 ரூபா கொடுத்துருப்பீங்க. தெரியல, பில்ல தான் பார்க்கணும். இதுதான் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே பெயிண்டிங் ஷாப் பெயிண்டிங் கடைங்க இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 ரூபா கொடுத்தா இவ்வளோ கொடுப்பான். எடுத்துட்டு வந்து வச்சுருவோம். எடுக்கிறது எல்லாம் உள்ள போகுது. உள்ள ஊடு பார்த்துக்கலாம். மூணு வண்டி ஆயிலு. இங்கே வந்து அந்த ரேம்பெல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க இடம் எப்படி இருக்குன்னு. ஆனால் ரேம்ப்குள்ளே கிடைக்கிற வேலையை விட இங்கே இருக்கிற வேலை தரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருக்குமா ஜி? 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் 4 இயர்ஸாக 6 months 7 months ஒன்ஸ் 8 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நான் எங்கே சென்னையில் எந்த மூலையில் நான் போனாலும் சரி, இல்லை அவர் போனாலும் சரி, அவரையும் விட மாட்டேன், நானும் விடுறதில்ல. அதுக்காக தான் குளத்தூர்லேருந்து இங்கே 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கேன்னா நான் வந்து இப்போ டீசல் வச்சு துடைக்கிறாங்க. அதில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதுதான், இதே நம்ம ஷோரூமில் போனால் கூட இந்த இது கிடைக்காது. பட் இங்கே
போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுறானோ நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்கவும் முடியாது. ஆனால் விலையை மட்டும் போட்டு ஷோரூமோட ரேட்லேருந்து எல்லாத்தையும் போட்டு திட்டுன்னு திட்டிடுவான். வேலை ஆனால் உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. பட் இங்கே வந்தால் நான் உட்காந்து பொறுமையாக அவர்கிட்ட எல்லாத்தையும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி அதை கையோடு அவரே செய்ய வச்சு நான் பார்த்துட்டு அந்த வேலை தரமாக இருக்கும். ஸோ கைஸ், உங்கள் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, ஆரின்னு இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் தைரியமாக நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரலாம். போகும்போது புது வண்டியாக எடுத்துகிட்டு போகலாம். அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நீங்கள் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு அவர் தான் பார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதோ நான் வரும்போது நானே தான் வாங்கிட்டு வர சொன்னார். அவர் சொன்ன மெக்கானிக் கடைக்கு ஆட்டோ பார்ட்ஸ் கடைக்கு போனேன். விலையும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா ஆட்டோ பார்ட்ஸ் கடையோட ஓனர்ஸையும் தெரியும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அவரோட பேரை சொன்னீங்கனாலே போதும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் தனியாக போயிட்டு அதை நீங்கள் விசாரித்து பாருங்கள். இவரோட பேர் சொல்லியும் விசாரித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இதை நம்ம வெளியில் வாங்க போனோம்னா இந்த செல்ஃப் அசம்பிளி வந்து ஆரியோடது 3500 4000 சொல்லுவாங்க. பட் இவர் சொல்லி நான் போன கடையில் வந்து 3000 தான். ஸோ நம்மளுக்கு 500 600 நம்மளுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிளச்சை அசம்பிள் பண்ணிகிட்ருக்கேன். ஆரியோட கிளச்சு அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ட்ரைனிங்லாம் வந்து தனியாக கிளாஸ் மாதிரி இது பண்ணிங்களா, இல்லை இந்த ஷோரூம்ஸில் போய் ஒர்க் பண்ணும்போது அப்படியே? முடிச்சது டீசல் மெக்கானிக்கலில். ஓகே, டீசல் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அன்ஆத்தரைஸ்டு நாங்கள் படித்தது. அது முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணுமா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ அங்கே தான் டூ வீலர் கற்றுக்கிட்டது அங்கே தான். இன்னும் சுடுறாப்புல. இப்போ அந்த உள்ளே இருக்கிறது எதுவும் கிளியர் பண்ணணும்னு அவசியம் இல்லையா ஜீப்? அதுக்குள்ளே எதுவும் இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. இல்லை கேட்குறேன், நான் வீடியோக்காக கேட்குறேன். பாருங்கள், லைவாக உங்களுக்கு கிளச் அசம்பிளி ஆரியோடது ராயல் என்ஃபீல்டோடது எப்படி பண்ணணுன்றத நம்ம பைக் டாக்டர் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிளச் அசம்பிளிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, டைட் பண்ணிகிட்ருக்காங்க.
உங்கள் அப்பா யூடியூப்பில் வரப்போகிறாரு தெரியுமா? எங்கள் அப்பா ஏன்னா அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட். கிளம்பிச்சு. இது எத்தனை வருஷம் ஒன்ஸ் ஜி இந்த மாதிரி மாத்திரா மாதிரி இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் ஒன்ஸ் இது போகும்? நீங்கள் ஆரியோட இதுபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20-24 அவ்வளோதான் ஆரியோட. கிளச் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம்.
இது கிளச் அசம்பிளி முடிஞ்சிருச்சாஜி. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ட்ரம் அசம்பிளியோட வாங்கியிருந்தோம்னா இந்த ஆயில் அப்படியே தூக்கி அப்படியே ஏற்றிட்டு இருக்கோம். ஒரு பார்ட்டுனால வண்டி பிக்கப் இல்லை, கிக்கர் ப்ராப்ளமு, கிளச்சு ப்ராப்ளமு. ரிட்டர்ன் தூக்கி அடிச்சுதா எது ஜி? கிக்கரா? ஆமாம். அந்த ஃபஸ்ட்டு ஒன்று அழுத்தத்துக்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம அதையும் மீறி ரொம்ப போட்டு இது பண்ணோன்னா ரிட்டர்ன் டப்புன்னு அடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட் நம்ம கழட்டும் போது ஃப்ரீயாக இருந்ததுல்ல. இப்போ என்ன ஜி பண்ணுறோம்? இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்காக பண்ணுறீங்களா? இன்ஜின் ஆயில், பழைய இன்ஜின் ஆயிலை கழட்டி விட்றாங்க. ஸோ அவர் சொன்ன இந்த மோட்டோ யூல் சிந்தட்டிக் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது. மொத்தம் கருகருன்னு ஆயிடுச்சு. அது இந்த பார்ட்னால தான் இல்லை. இப்போ இல்லைனா ஒரு 6 monthsக்கு இவ்வளோலாம் ஆகாது இல்லை. இதில் மேனட் இருக்கும். மேனட்டில் அந்த இரும்பு பீஸு குழி எல்லாமே போய் உட்காரும். மேனட் பர்ஃபெக்ட் க்ளீனிங் வந்து உங்களுக்கு ஷோரூமில் கிடைக்காது. அப்படியே தூக்கி மாட்டிடுவாங்க. உங்களுக்கு உங்கள் பைக்கை ரொம்ப பிடிக்கும்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு பியூரான உள்ள க்ளீனிங் வந்து யாராலையும் பண்ண முடியாது. இதை கழட்டினா தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது வந்து இங்கே வந்தால் உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். உங்களோட பைக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர் க்ளீனிங் அண்ட் ப்ராப்பர் என்ன சொல்கிறது சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஜி அப்படியே உங்கள் பேர், எந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுங்க. எடிட்டிங்கில் அது நம்ம போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்கள், பரவாயில்ல, நம்ம வியூவர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒர்க் ஷாப் நேம்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்எம் ஆட்டோமொபைல்ஸ், அதாவது ஆவாரங்காடு மந்திரமூர்த்தி ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பைக் ஸ்பா. ஓகே. இங்கே லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிடில்ஸ்க்கு அடுத்து பாடியநல்லூர், பிடி மூர்த்தி நகர், எம்ஜிஆர் ஸ்ட்ரீட். எம்ஜிஆர் ஸ்ட்ரீட் உள்ளே வந்துட்டு என் பேர் சொல்லி கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. பிரதரோட பேர் வந்து பாலமுருகன். ஸோ இங்கே அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க ஜி அப்படியே வீடியோ. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7358191410. ஓகே. கான்டாக்ட் நம்பர் வந்து 9840151918. ஓகே. இதில் வந்து அவர் வந்து இது எந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வண்டி சப்போஸ் எங்கேயாவது நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா எது வரைக்கும் ஜி வந்து பிக்கப் பண்ணிப்பீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் மாதவரம், இந்த பக்கம் மாதவரம் அண்ணா நகர் வரைக்கும் வருவேன். ஓகே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்னோட பொன்னேரி வரைக்கும் வருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எங்கேயாவது நடு வழியில் வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நான் இந்த கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு டிஸ்டன்ஸை பொறுத்து 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அந்த ஸ்பாட்டுக்கே வந்து இஷ்யூ அங்கேயே சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிவிடுவார். அப்படி இல்லைனா அதுக்கான சொல்யூஷனையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடுவார். ஸோ வீட்டுக்கு வந்து பிக்கப் அண்ட் சர்வீஸ், அந்த ட்ராப் அந்த சர்வீஸ் இருக்கா ஜி? ஓகே. ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து பைக்கை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவரே சர்வீஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்து ட்ராப்பும் பண்ணிவிடுவார். திண்ணற போட்டாதான் ஓரளவுக்கு பளிச்சுன்னு தெரியுது. இது 2வது கண்டுபிடிப்பு. டீசல் வாஷ் பண்ணிட்டு திண்ணற போட்டு தொடச்சோன்னா பளிச்சுன்னு இருக்கு. நம்ம வரும்போது அந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் ஒன்று பார்த்தோம் பாருங்க, அவர் வண்டி இன்ஜின் அதை மாட்டிட்டு அந்த ஆக்டிவாவா இப்போ எங்கேயோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராங்க் பெண்டு கூட பார்க்காம அப்படியே மாட்டிருக்கானுங்க. பிரிச்சு மாட்டினானுங்களா இல்லை ஒன்லி அந்த இதை மட்டும் பண்ணி விட்டானுங்களான்னு ஒன்றும் தெரியல. எல்லாத்தையும் நம்ம கடைக்கு போகும்போது கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி இருக்குப்பா என்னன்னு பாருப்பா அப்படின்னு. சரி கழட்டி பார்த்தா சுத்தமாக போயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து பண்ணலான்னு கையை வைக்கிற டைமில் தான் அந்த ஜாவா சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஜாவாவும் இன்னொரு ஸ்பெண்டரும் வந்து முடிச்சு கொடுத்தாலே முடிச்சு கொடு, 1 வாரம் ஆச்சு, நீ தான் கையை வேணும், போன சனிக்கிழமை எடுத்துகிட்டு வந்தோம், நீ தான் கையை வைக்கிறான் அதில். அன்றைக்கி பொருள் அவங்க வந்தது அந்த வண்டி தான், அந்த வண்டி தான் பொருளே வாங்கணும். அன்றைக்கி நைட்டை முடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே வந்தோன்னே சிங்கிள் ஹேண்டடாக வேலை போயிருந்தாங்க. இப்போ தலைவலியாக இருக்குது. அதான் வந்தால் மொத்தமாக வந்துடும், வந்ததுன்னா மொத்தமாக வருது இல்லையா, அப்படியே நின்று என்ன நடக்குது நடக்கட்டும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அது பார்க்க முடியாது. அதாவது அது பார்க்குறாங்க, எனக்கு பார்க்க தெரியல. நம்மளால் பார்த்துருக்கு இப்போ அவனை மொத்தமாக தரமட்டமாக ஆகணும்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. என்ன சொல்கிறேன், யூடியூப்லாம் போட்டு பின்னுறீங்களாடாப்பா, உனக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வேற போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் என்ன சரி. மேக்ஸிமம் எல்லா ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. எதனால ஜி? கேஸ்கெட்டு போட்டால் வேலை கொஞ்சம் அதிகம், சில சமயத்தில் இந்த சுரண்ட வேலைலாம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி லாக் பண்ணுவாங்க. ரீசன் நம்ம இது பண்ணுறது பெஸ்ட்டு. நாளை பின்ன நம்ம சில சமயத்தில் அது இந்த இடத்துங்கள்லாம் தட்டி கழட்டுற மாதிரி ஆயிரும். அந்த நேரத்தில் பல்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம்ஸ் அதிகம். ஓகே. என்ன டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கும் பேஸ்ட் பண்ணி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கழட்டும் போது இதில் கேஸ்கெட் கிடையாது. ஆமாம், கேஸ்கெட் கிடையாது.
அப்போ எதுக்கு கம்பெனிக்காரன் கேஸ்கட் கொடுத்தோன்னு போகிறோம்? இல்லை, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கூட பேருக்கு கேஸ்கட்டுன்னு எழுதுவானுங்களே தவிர யூஸ் பண்ணியிருக்க மாட்டானுங்க. இந்த கேஸ்கெட்டுன்றது எதுக்கு யூஸ் ஆகிறது ஜி? அதான் மெட்டல் டு மெட்டல் வந்து ஏதாச்சும் பல்ஜிங் ஆகிருந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம வந்து லோக்கல் கேஸ்கட்டு போடுறதா இருந்தால் பேஸ்ட் போடுறது பெஸ்ட்டு. ஒரிஜினல் போடும்போது நம்மளுக்கு அந்த இது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் அது கரெக்டாக சீட்டிங்கில் பக்காவாக உட்காந்துரும். கேட்கலாம் எதுக்கு அப்போ எதுக்கு க்ரீஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் க்ரீஸை போடுறது. ஏன்னா க்ரீஸை போட்டோன்னா இப்போ இந்த கரெக்டாக இந்த ப்ராப்பராக இல்லை உட்கார வைக்கிறதுக்கு கரெக்டாக உட்கார வச்சுருவேன். இதுவே வந்து நான் க்ரீஸ் போடாமல் பேஸ்ட் போட்டு உட்கார வைக்கலாம். க்ரீஸ் போடாமல்னா இப்போ க்ரீஸ்னால் அந்த இடம் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும். பேஸ்ட் அப்படி கிடையாது. நம்ம போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அதை ஃப்ளேஸ் பண்ணிடுவோம். காஞ்சிஸ்னால் தலைவலி ஆயிடும். இதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லைடிங் இதாகும். அவளுக்கு பெஸ்ட்டு அப்படியே போட்டு நம்ம ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம். வேலை முடிஞ்சது. கிளட்சை மாற்றோம்.
போன வீடியோவில் சாமியாரா இருந்தப்பல தாடி இருந்தது. இந்த தாடி நான் ஓவர் தாடியாக இருக்கேங்க. இல்லை இன்னும் எடுக்கவே இல்லையே. மலைக்கு போய்ட்டு வந்து நான் தூங்கிட்டேன் நினச்சிட்டு பைக் எடுத்துன்னு போயிடுறது. போயிட்டு நினச்சா போய் குளிச்சுட்டு வர்றது. என்ன ஆகும்? இது மட்டும் இல்லைங்க, மலைக்கு போனப்போ போனான் பாரு, வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். என்ன பண்ணாப்புல அதான் சொன்னேன், எங்கள் அண்ணன் வீடு பேகை தொலைச்சிட்டு ஏன் தலையில் கட்டானுங்க. கன்ஃபார்ம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் போன வாட்டியாச்சும் என் அண்ணனை முறைச்சிட்டு இருந்தான். இல்லாட்டி கன்ஃபார்ம் நீ தனியாக போடா அப்படின்னுருவானு. சந்தோஷம் எனக்கு. என்னன்னா அந்த மாலை போட ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தான் குருவாக இருந்து மாலை போட்டு விட்டுட்ருக்காரு. அப்பா தான். அதனால் அவருக்கு முடிஞ்ச அவர் மலைக்கு போகிற வரைக்கும் நம்ம அவர் கூட போவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். என்னடானா ஒரு ஓவராக பேசுறது. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம புதுசா மாறிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து கிளச் அசம்பிளி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளச் கேபிள் மாட்டுறாரு. வண்டி வந்து நான் வாட்டர் வாஷ் அப்புறமா பண்ணிக்கிறேன்ட்டேன். அதனால தான் வண்டி கொஞ்சம் அப்படி இருக்குது. கேட்டங்க நிற்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இல்லை அதான் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு பைக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறத ஃபுல் கிளட்ச் வச்சு ஓட்டுங்க. எதனால் அப்படி சொல்லுவாங்க? கிளட்ச் ஃபங்க்ஷனிங் ஆகுதுல்ல. நீங்கள் ஆஃப் கிளட்ச் வச்சிங்கன்னா 2 தடவை ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2வது தடவை ஆப்ரேட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங்கே உள்ளே நடக்கும். கிளட்ச் சில வண்டிகளை போது வண்டி ஓட்டிட்டு கிளட்ச் பிடிச்சி கீர் போடுவாங்க. கட்டக்கு போட்டோம். ஆமாம் கீர் அடி போடும். அதுதான் 2வது உள்ள கீர் அசம்பிளியும் அடி வாங்கிடும். அதனால பிரச்சனை வரும். அப்போ நம்ம தான் அதனால தான் ஃபுல் கிளட்ச் வைக்கிறோம். சில பேர் அந்த ஆஃப் கிளட்ச் வைக்கிறது எதுக்குன்னா சடன் பிக்கப், உடனே குயிக்கா வண்டி கிளம்பணும் அப்படின்ட்டு போனவங்கள. என்னை கூப்பிட்டு கேட்டதுன்னா அவனை டோட்டலாக அழிக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கியாடா அப்படின்னு. நான் வீடியோ போட்டால் உனக்கு என்ன ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு.
அடே நீ பாட்டுக்கு வீடியோவா எடுத்து போடுற, அதனால உனக்கு என்ன எரியுது? வீடியோவா எடுத்து போடுற, கூடால வந்து உள்குத்து வச்ச மாதிரிலாம் சில சமயத்துல பேசுற. என்னடா உள்குத்து வச்சோம் எந்த ஏதுறான்னு பார்த்தா கடைசியில நான் போட்ட வீடியோ உங்க வீடியோ லாஸ்ட்ல தான் பார்த்தேன். நான் போட்ட வீடியோலாம் பார்த்தா கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கேன், நான் எப்படி இதானன்றதை பேசியிருக்கேன். இல்லையே இதுலலாம் நம்ம எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தா உங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்கள் இது சரி ஓப்பன் பண்ணு ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஊடால இந்த பொன்னேரியில் வேலை செஞ்சேன். ஆட்டாப்பாவே இல்லை அப்பதான் வந்தாச்சு, அப்புறம் என்ன உனக்கு என்ன எரியுது? நல்லா இருந்த வேலைக்காரன். விஷயம் என்னன்னா இப்போ யாரை வந்து அவன் டாமினேட் பண்ணி மேலே வரணும், அவனோட சூப்பராக வரணும்னு நினச்சிட்டு பெருசாக காலை வச்சானோ அவன்கிட்ட போய் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது சென்னை மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு, சென்னை பைக்ஸ்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவரு பெரிய தாதா மாதிரி நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி அப்படின்னு அதான் சொன்னேன். அந்த ஜாவா மொத்தமே வந்து 18,000 வேலை முடிச்சு கொடுத்துரும். நிக்கிலு பஃபு எல்லாம் சேர்த்து. இத்தனைக்கும் அந்த வண்டிக்கு வந்து சிங்கிள் பார் போடவே முடியாது, கம்பெனிக்காரனே அடிச்சு பேசலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டெமோக்கு நான் செஞ்சு போடுறேன், உங்களுக்கு ஓகேனா நம்ம ஸ்டீல் பார் வாங்கி கடைஞ்சி போட்டுக்கலாண்ணா அப்படின்னு. ஃபஸ்ட்டு போடுறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு செஞ்சு போட்டேன். அவருக்கு அதுவே பிடிச்சி போச்சு. நீ அதை கழட்டு அதை அப்படியே வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு காமிச்சிட்டு வண்டி கொண்டு போய் விட்டேன். ஃபோட்டோ எடுத்து இவனுங்களை அமிச்சிட்டு பார்த்துக்கோடா உங்களால் முடியாதுன்னு நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டான். அவன் வேலைக்காரன், நீங்கள் வேலைக்காரங்களா? ஆமாம் இல்லை அதான் ஒழுங்காக இருந்த வேலைக்காரன். நான் பேசிட்டு இருக்கும்போது இவனுங்க அந்த செடிக்கு அந்த சைடில் உட்காந்துருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை. நீ எங்கே வேலை செஞ்ச, ஏது வேலை செஞ்ச, என்ன ஏதுன்னு அவர் ஏன் வாய் என்ன ஜி பண்ணுறீங்க? ஃபுல்லாக ஆயிலிகார் இது. ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனா பண்ணாமல் விட்டால் என்ன ப்ராப்ளம், பண்ணால் என்ன யூஸு? பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, வேலை செய்கிறவனுக்கு தான் பிரச்சனை. ஓ அதாவது பிரச்சனை இந்த சென்ஸ் இந்த ஆயில் மாற்றும் போது பிரச்சனை ஆகுன்றீங்களா? நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாமல் பண்ணுறோம்ல, இப்போ வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, டஸ்ட்டுங்க இருக்காது. ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. இதே வந்து இப்போ மண்ணா இருக்கு, இப்போ நான் இப்போ ஆயில் ஊற்றணும் உள்ள, ஆயில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த சுற்றி இருக்கிற மண் எல்லாம் உள்ள போகும். அப்போ நான் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணது வேஸ்ட் இல்லை. ஏதாச்சும் உள்ள போய் ஏதாச்சும் சின்ன பிசுறு மாட்டுச்சுனாலும் வேலை கொடுத்துருவோம். தெரியுதா? குறைச்சதுக்கே வந்து இவ்வளோ மண் நிற்கிது. ஸோ இதுதான் இங்கே வந்தால் சொல்கிறேன்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுல இது ஒரு மீனிங். வாட்டர் வாஷ் பண்ணாமல் பண்ணுறேன்னா இந்த தடவை கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அந்த கிளச் அசம்பிளி வாங்கினதுனால. அதனால் நான் அப்புறமா வாட்டர் வாஷ் அப்புறமா பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் அதை அதில் எப்படி நம்மளுக்கு கம்மி பண்ணி தரலான்னு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களோட வேலை அதில் அதிகமாகுதே அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்காது. நான் ஒரு தடவை இந்த மாதிரி தான் அந்த ஃபோர்க்குக்கு வந்தப்போ எம்ரி ஷீட் வச்சு தானே தேய்ச்சி இது சரி பண்ணி கொடுத்தீங்க. அது ஃபஸ்ட்டு அடுத்து வந்து சொல்யூஷனு அது எனர்ஜி இல்லை அதான் நீங்கள் அந்த லாஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஆகலை. நம்மளும் டெய்லி அதுக்குன்னே ஒரு துணியை வச்சு அவர் அந்த ஐடியா சொல்லி கொடுத்தாப்புல அதில் மட்டும் டஸ்ட்டு சேராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னாரு. அதே மாதிரி நம்மளும் டெய்லி அதை ஃபாலோ பண்ணுறதுனால ப்ராப்ளமே கிடையாது. இந்த தடவை ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க ஜி அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லி கொடுத்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ராப்ளம் இல்லாமல் ஓட்டிக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஆயில் ஃபில்டர் எல்லாம் மாற்ற போகிறோம்.
அந்த போன வாட்டி ஹெட்லிக்கெலாம் பார்த்தோம், அதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் வரவே இல்லை. இல்லை ஜி, லாஸ்ட்டாக நீங்கள் செட் பண்ணி கொடுத்தீங்க பாருங்க, அதோட அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம். கேளுங்க ஜி, ஏதோ கொஸ்டின் கேட்டிங்களே இப்போது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆயிலுக்கும் ஓகே இப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? சூப்பராகவே இருக்குது ஜி. நான் தான் சொல்கிறேன்ல, இதோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7th டைமோ 8th டைமோ நம்ம இந்த ஆயில் மாற்றுறோம். அது எல்லாமே இவர் சஜஸ்ட் பண்ண இதே அந்த மோட்டோ யூல் பிராண்டில் சிந்தட்டிக் ஆயில் தான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து என்னோடய பைக் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவேன், அதுக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கும். பாக்ஸ் காலி பண்ணிடணுமா இல்லை எப்படி ஜி? அது அந்த இப்போ இந்த இன்ஜின் ஆயில் காலி பண்ணிடணுமா இல்லை? இது வந்து 2.5. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2.3 ml தான், 3 liters தான் இது. அது நம்ம எக்ஸ்ட்ரா, ஆனால் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம அந்த பக்கம் கேஸை கழட்டி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதனால 2.5 ஊற்றலாம். ஏன்னா எந்த இப்போ ரன்னிங் அதிகன்றதுனால இப்போ அந்த மாதிரி ஊற்றுறது நல்லதா இல்லை எப்படி ஜி? அது அப்படிலாம் எதுவும் கிடையாதா? விஷயம் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் இந்த இன்ஜின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இன்ஜின். ஓகே. இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆயில் லெவல் கம்மியானாலும் கீர் டைட் ஆகும், ஆயில் லெவல் அதிகமானாலும் கீர் டைட் ஆகும். ஓகே. தலைவலி பிடிச்ச இன்ஜின் பர்ஃபெக்டாக ஊற்றினா தான் கரெக்டாக ஊற்றணும். அதான் நான் என்ன பண்ணுவேன்னா, கரெக்டாக போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சை கழட்டல. ஆமாம், அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுனீங்கல்ல. கரெக்டாக கொஞ்சம் ஆயிலை எடுத்து வச்சு. ஆமாம் கொஞ்சம் ஆயிலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணேன். அடுத்த ஒர்க்கு டிஸ்க் கரெக்டா? ஆமாம். இப்போ நம்ம அடுத்து வந்து ரியர் டிஸ்க் பேட் மாற்றுறோம். லாஸ்ட் டைம் வந்து தரையில் தேய்ச்சி போட சொன்னேன், பட்ஜெட் இல்லாதனால போட்டு விட்டாப்புல. இந்த தடவை ஜி அது செத்து போயிடுச்சு மாற்றிடுங்கன்ட்டாரு, அதனால ரிஸ்க் எடுக்க வேணாம் பிரேக்கிங்கில் அப்படின்ட்டு மாற்றுறோம். பெடல் டைட் ஆச்சுனால கண்டுபிடிச்சோம். பெடல் டைட் ஆயிடுச்சு. செயின் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஜி? அந்த லூஸு டைட்டு அதெல்லாம் லூஸாக தான் இருக்குது, டைட் பண்ணணும். லூப் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? அதான் லாஸ்ட்டாக எப்போ பண்ண ஞாபகம் இல்லை. வீல் பேரிங் தான் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டுருக்குன்னா அதான் இந்த மாதிரி ஆடக்கூடாதா? பார்த்து 5000 கிலோமீட்ரு 4000 கிலோமீட்டர் தான். பரவாயில்ல ஒன்றும் இல்லை அது இல்லை இது நார்மலாக இல்லை வேணாம்ப்பா அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆடுறதுனால
வீல் பேரிங் போயிட்டு இருக்கு. இப்போ அது என்ன பண்ணணும்? பேரிங் ரீப்ளேஸ் பண்ணி தான் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட்னா புதுசு மாற்றணும். இப்போ அது மாற்றலை அப்படின்னா சில வண்டி ஓட்டும் போது பார்த்துருக்கீங்களா இப்படி? ஆமாம் ஆமாம். இல்லை அது வந்து பெருசாக பெரிய இது இஷ்யூவா? பெரிய இஷ்யூ ஆகும், ஆ ஆ. ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது.